ஹலோ நண்பா, நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ ஓப்போவோட ரெனோ 6 ப்ரோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஓப்போ வந்து ரெனோ 6 அண்டு ரெனோ 6 ப்ரோ அப்படின்ட்டு 2 வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணாங்க கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி. இப்போ நம்ம ஓப்போவோட ரெனோ 6 ப்ரோ வந்து அன்பாக்சிங் அண்டு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன அப்படின்ட்டு இந்த வீடியோவில் ஒரு டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வீடியோஸ்லாம் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் நண்பா, இதுதான் ஓப்போவோட ரெனோ 6 ப்ரோ. பாக்ஸுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 6 அப்படின்ட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணுவோம். அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக் சைடில் சில டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, என்ன அப்படின்னு பார்ப்போம். இதோட RAM கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 12GB, இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 256 வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 39,990 rupees. இதோட ஷார் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கு வந்து 1.17 Wh/kg, பாடிக்கு வந்து 1.03 Wh/kg வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீ புக்கிங்கில் வந்து போயிட்டுருக்கு. ஒரு 4,000 கிட்ட வந்து டிஸ்கவுண்ட்லாம் பண்ணுறாங்க, கேஷ்பேக் போன்றவை வந்து தராங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் நம்ம தில்லை நகர் 9th கிராஸ் ஸ்ட்ரீட்டில் ரிகா மொபைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷாப்பில் தான் இந்த ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த மொபைல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஷாப்பை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், நல்ல ஒரு கேஷ்பேக் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணுவோம். பொட்டியை உடைச்சிட்டு உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பொட்டியை உடைச்சோடனே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு பிளாக் கலர் ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க. இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஓப்போ அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் வச்சுருக்காங்க. இதை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எப்போதும் போல் ஓப்போ கொடுக்குற அதே விஷயம் தான் இருக்கும். இருந்தாலும் புதுசாக என்ன இருக்குது அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மொபைலுக்கான கேஸ், அப்புறம் வாரண்டி கார்டு, மேனுவல் கார்டு, அப்புறம் வந்து சிம் எஜெக்டர் டூல்ஸ் போன்றவை வந்து இருக்குது. டோட்டலாக வந்து இதுதான் வந்து பாக்ஸில் வச்சுருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து செம்மையாக இருக்குது. ஒரு ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுவோம், இதோட டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ராப்பை ரிமூவ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். ஒரு டபுள் கலர், ஒரு ட்ரிபிள் கலரில் வந்து நல்லாவே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது நம்மளால் பார்க்க முடியுது. பர்டிகுலராக இந்த கலரும் சரி இந்த டிசைனும் சரி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பாக்ஸுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைலுக்கான 65 வாட்ஸ் கொண்ட ஒரு ஓக் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஓக் 2.0 அப்படிங்கிறாங்க. வெறும் 30 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100% அப்படிங்கிறது பேட்டரி வந்து ஃபுல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 65 வாட்ஸை வச்சு நீங்கள் சீக்கிரமே வந்து குயிக்காகவே வந்து சார்ஜ் போடலாம். நெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அதோட வந்து டைப் சிக்கான இயர்ஃபோன்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் 3.5mm ஜாக்கை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா டைப் சிலே வந்து ஒரு ஹெட்ஃபோனும் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா சில பிராண்ட் வந்து இதெல்லாம் கொடுக்குறதே கிடையாது. டைப் சினா ஒரு அடாப்டர் கொடுப்பாங்க, அப்படி இல்லை அப்படின்னா ஹெட்ஃபோனே கொடுக்குறது மறந்துடுவாங்க. பட் இவங்க இந்த ஹெட்ஃபோனையும் இந்த பாக்ஸில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பெரிய விஷயந்தான். இப்போ நம்ம ஃபோனை பூட் பண்ணிவிட்டு ஃபுல் டீட்டெயில் ஃபோனை பற்றி என்ன அப்படின்ட்டு பார்ப்போம். இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓரியன்ட்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. அதோட வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பட்டனில் க்ரீன் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்போதும் ரெனோவில் அந்த க்ரீன் கலர் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாட்டமில் சிம் போடுறதுக்கான ட்ரை, அப்புறம் பிரைமரி மைக், அப்புறம் பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் போர்ட், அப்புறம் ஸ்பீக்கர் போன்றவை வந்து இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வால்யூம் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து இதுதான் இந்த மொபைலில் இவ்வளோ தான்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்போவோட இன்டர்ஃபேஸ், அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 11.3 கொடுத்துருக்காங்க. அதோட ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா 11 வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இந்த ஓஎஸில் தான் இந்த ஃபோன் வந்து இயங்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டாக நம்ம இந்த மொபைலோட டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். டிஸ்பிளே எப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதில் 6.5 இன்ச்சுக்கு OLED ஒரு ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இதோட HDR10+ சப்போர்ட்டும் இருக்குது. இதோட வந்து பார்த்தீங்கன்னா 90 ஹெர்ட்ஸுக்கு ரிஃப்ரெஷ் ரேட்னு கொடுத்துருக்காங்க. இதனால் உங்களுக்கு இந்த டிஸ்பிளே ஒரு பக்காவான ஒரு கிளாரிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் ஒரு மூவி பார்க்குறதுக்கும் வீடியோ பார்க்குறதுக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேம் விளையாடுறதுக்கும் இந்த டிஸ்பிளே உண்மையிலே தாறுமாறாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த மொபைலோட டிஸ்பிளே குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நீங்களே பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மொபைலோட கேமரா பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் டோட்டலாக ஒரு 4 கேமரா இருக்குது. இதில் 64 மெகா பிக்சல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சல் வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா வைட் வந்து கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சல் வந்து பார்த்திங்கன்னா மேக்ரோ சென்சாராக வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு 2 மெகா பிக்சல் வந்து பார்த்திங்கன்னா கலர் டெம்பரேச்சர் சென்சார் அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 4 கேமரா வந்து பேக் சைடில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா 32 மெகா பிக்சல் வந்து ஃப்ரண்ட் கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கொடுத்துருக்க கேமரா ரொம்பவே வந்து பக்காவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கேமரா அளவுக்கு இந்த ஃபோனில் நீங்கள் எடுக்கலாம் வீடியோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சாம்பிள் ஃபோட்டோ சாம்பிள் வீடியோலாம் நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு இது இருக்குது அப்படின்னு. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா முகப்பூட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே வந்து வேகமாக இருக்குன்னு சொல்லலாம். அதாவது நான் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அன்லாக்கை தான் நான் சொல்கிறேன். முகப்பூட்டு அப்படின்னு தமிழில் சொன்னேன். ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த மொபைலோட ப்ராசஸர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 1200 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல சிப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன், ஒரு 5G சிப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட மெயின் கோர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா கார்டெக்ஸ் A78 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 3 GHz வரைக்கும் ஸ்பீடு இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்ல ஒரு ஸ்பீட் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இதோட 12GB + 256 இன்டர்னலும் இருக்குது. இந்த இன்டர்னல் வந்து பார்த்தீங்கன்னா 256 தான். பட் RAM வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் என்ன எப்படி அப்படிங்கிறத நான் ரிவ்யூ வீடியோவில் வந்து சொல்கிறேன். இந்த மொபைலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 177 கிராம் தான். 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் வெறும் 177 கிராமில் எப்படி தான் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு தெரியல. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் கிடைக்கிது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லிப் ஆகிறது அந்த மாதிரிலாம் இதில் இல்லை. நல்லாவே வந்து கம்ஃபர்டபுளாக கைக்கு வந்து ஹோல்ட் பண்ண நம்மளுக்கு ஈஸியாகவே இருக்குது. ஓகே நண்பா, ஒரு ஃபுல் ரிவ்யூவில் வந்து உங்களுக்கு A to Z எல்லாத்தையும் வந்து நான் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டால்பி அட்டமஸ் அப்படிங்கிற ஒரு சவுண்டு வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கா எப்படி என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து நான் ரிவ்யூவில் சொல்கிறேன். ரெண்டாவது கேமிங் டெஸ்ட்டு அந்த வந்து பார்த்தீங்கன்னா கேமரா டெஸ்ட்டு இன்னும் வந்து ப்ரீஃபாக வந்து நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குது. உண்மையிலே வந்து DSLR கேமரா போல் இந்த கேமரா இருக்கா அப்படின்ட்டு ஒரு கேமராவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒரு ரிவ்யூ வந்து பண்ணலான் இருக்கேன். உங்களுக்கு ரிவ்யூ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொபைல் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நண்பா, நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.